இந்த படம் பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது ஆக்சுவலாக என் படம் இல்லை, மண்டே மட்டும் இங்கே வெட்டிட்டு போட்டிருக்காங்க. அதை இன்னும் நான் கோட் சூட் டை போட்டு எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஞாபகமே இல்லை. நம்ம வந்து இப்படியே தான் சுற்றிட்டு இருப்போம். அது வந்து நல்ல பொட்டுக்கெல்லாம் நல்ல டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வெரி ஹாப்பி. என்ன கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக காட்டியிருக்காங்க. சம்படி ஹேஸ் ஒர்க் பிஹைண்ட் வுட்ஸ் இல்லையா, அதனால் கொஞ்சம் பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ வெரி ஹாப்பி டு சி மை செல்ஃப் லைக் திஸ். நம்ம கொஞ்சம் ஒரு சிஇஓ மாதிரி ஏதோ தெரியும் போல தெரியுது. ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து எனக்கு 20 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லென்த்தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங். அண்ட் பிஸ்னஸ்லேயும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னாடி ஒரு ஆண்டர்பிரனராக நான் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய இடங்கள்ல நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கும் என்கரேஜ் தான் பண்ண போகிறேன். பட் வந்து அதில் உள்ள சேலஞ்சஸ் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சினிமாவில் பார்த்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே ஒரு பாட்டில் நம்ம வந்து டக்குன்னு வந்து ரஜினி சார் வருவார், அப்படி 2 பாறையை பொழப்பாரு, அது பூரா கிரானைட்டாக மாறிடும், அடுத்த படத்தில் வந்து அவர் வேற ரேஞ்சுக்கு போயிடுவாருங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அந்த 2 எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. அப்படிங்கிறனால நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும் தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசை. என்னுடைய 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி a ஜேர்னலிஸ்ட். அந்த வாய்ப்பு எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு தினமலரில் கிடைச்சது. நான் ஒரு 15-16 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 2500 rupees 1998. 2500 ரூபாய் என்னுடைய ஃபர்ஸ்ட் சேலரி. ஃபர்ஸ்ட் சேலரி வந்த உடனே ஆஃபீஸில் பார்ட்டின்னு வச்சுட்டு 2500 ரூபாய் அன்னைக்கு நைட்டே செலவழிச்சிட்டாங்க. மறுநாள் காலைல கையில் காசு கிடையாது. நான் தென் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சேலம். மதுரையில் நான் அப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் சேலம் போனேன். அங்கே வந்து ஒரு 2-3 வருஷம், அப்புறம் சென்னையில் நிறைய வருஷங்கள், இன்னைக்கு வரைக்கும் அங்கே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதுலேருந்து எனக்கு பேசிக்கலாக எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை. நல்ல பணம் சம்பாதிக்கணும் அண்ட் ஹானஸ்ட் மணி. அதுலேயும் எனக்கு வந்து குழப்பம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் ஹியூஜ் மணி ஆஸ் வெல் அஸ் ஹானஸ்ட் மணி. அப்போ வந்து பிஸ்னஸில் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒன்று புரிஞ்சது. இது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வேர் எவர் யூ ஒர்க். தினமலரில் என்னுடைய சேலரி வந்து ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் ஆனால் கூட பின்னாடி அவங்களே ரொம்ப நிறைய நல்ல சேலரி கொடுத்தாங்க. அண்டு தினமலர் அண்ட் தந்தி ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு பெரிய லக் அண்ட் பிளெஸிங்ஸ் இருந்தது. மேனேஜ்மெண்ட்டோடைய பெரிய சப்போர்ட் எனக்கு இருந்தது. அவங்க தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ ஸோ க்ளோஸ் டு தேர் ஹார்ட். ஸோ எனக்கு சம்பளம் தவிர எனக்கு நிறைய காசு கொடுத்துருக்காங்க. நிறைய முதல் முறையாக தினமலர் வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா